இந்த ஊர் பேரை சொன்னாலே கொலை நடுங்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு இடம். இந்த ரோடு வந்து ரொம்ப காட் செக்ஷனு. இது 37 ஏர்பின் பெட் இருக்குங்க இந்த ரோட்டில். அனிமல்ஸ் நிறைய கிராஸ் பண்ணும். சிறுத்தை பார்த்துருக்கோம், புலி பார்த்துருக்கோம். இந்த பைக்கரா போகிற வழியில் அந்த பக்கம்லாம் இப்போலாம் நிறைய புலிங்கெல்லாம் வந்துருச்சுங்க. யானை தவிர வேறு எதெல்லாம் இந்த ரோட்டில் பார்க்க முடியும் சார்? புலி பார்க்கலாம், சிறுத்தை பார்க்கலாம். அந்த போர்டு இருக்கு பாருங்க. ஓ, இங்கே தான் டெம்போ ட்ராவலர் கீழே போகல, ரோட்டுக்கு போகல, இந்த உள்ள போய் நேராக இறங்கின வண்டி நேராக கொண்டு விட்டாங்க. இது ஃபாரஸ்ட் இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலே உங்களை அடி வயிறு பக்கு பக்குன்னு கலக்க ஆரம்பிச்சிடும். அந்த பேய் சாலை பிசாசு சாலை இருக்கக்கூடிய இடத்துல நாம் தங்குனா எப்படி இருக்கும்? இந்த சாயந்தரம் கூட புலி பார்த்தேன். புலி இங்கே வந்ததா? கீழே சைட்டிங் ஆச்சு. கீழே சிறுத்தை கரடி இருக்கு. வந்து கதவெல்லாம் தட்டும் தூங்குறப்போ. கரடியா? போன காணொலியில் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி முள்ளி கெத்தை வழியாக மஞ்சூர் வரைக்கும் வந்த அந்த படுபயங்கரமான காட்டு வழி பாதையை வந்து நீங்கள் பார்த்தீங்க. அதோட தொடர்ச்சியாக நம்ம மஞ்சூர் வந்துட்டு மஞ்சூர்லேருந்து ஊட்டி வந்து ஊட்டியிலேருந்து தலக்குந்தா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன் நாம் இப்போ தலக்குந்தாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நாம் இது வரைக்கும் ஸ்டே பண்ணாத, அதே சமயம் எந்த ஒரு யூடியூபரும் பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு புது விதமான இடத்துக்கு தான் இன்னைக்கு நாம் போய் தங்க போகிறோம். அதாவது இந்த ஊர் பேரை கேட்டாலே கொலை நடுங்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ரூட்டு அப்படி ஒரு படுபயங்கரமான ரூட்டு. அதாவது ஊட்டியிலிருந்து மசனகுடி போகிறதுக்கு 2 விதமான வழி இருக்குது. ஒன்று கூடலூர் வழியாக போகிறது, இது நார்மலாக எல்லாரும் போகிறது. கல்லட்டி வழியாக போகக்கூடிய இன்னொரு ரூட் ஒன்று இருக்குது. அது ஒரு படுபயங்கரமான ரூட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் செங்குத்தான ஏறக்குறைய 37 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட அந்த ரூட்டு வழியாக நாம் மசனகுடி போகிறதுங்கிறது ஷார்ட் ரூட்டு. அதே சமயம் மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஏறுறதுக்கு மட்டும்தான் இதில் அனுமதி உண்டு. இறங்குறதுக்கு வந்து உள்ளூர் வாகனத்தை தவிர வெளி மாவட்ட வாகனத்திற்கு கூட அனுமதி கிடையாது. ஸோ அப்படியாப்பட்ட இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி, அதாவது இன்றைக்கி இறங்க போகிறோம். இறங்குறதோட மட்டும் இல்லாமல் அந்த கல்லட்டி சாலையிலேயே நாம் போய் தங்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லான ஒரு அனுபவத்தை நானும் இதுவரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. ஏன்னா நான் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்பொழுதே ரொம்ப பயமாக இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுடைய அந்த உணர்வு, அதனுடைய பயம், இது எல்லாமே இன்னும் அதிகமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் தங்க போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே புலி, சிறுத்தை, கரடி இது எல்லாம் ரெகுலராகவே வருமா? இல்லை, இந்த கல்லட்டி ரோடு பொதுவாக ஆபத்தான ரோடுன்னு சொல்கிறாங்கல்ல. எந்த விதத்தில் இது ஆக்சிடென்ட்லாம் எப்படி நடக்குது? வெளியூர்காரவங்க வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது இந்த ரோடு? சார், இந்த ரோடு வந்து ரொம்ப காட் செக்ஷனு. இது 37 ஏர்பின் பெட் இருக்குங்க இந்த ரோட்டில். இதாவது வந்து நாங்கள் லோக்கலில் வண்டி ஓடுறவங்க வந்து ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் கியர், அதை தவிர எந்த கியரும் போட மாட்டாங்க. அப்போ நாங்கள் ஸ்லோவாக போகும்போது பிரேக் ஜாஸ்தி அப்ளை பண்ண மாட்டோம் இந்த ரோட்டில். இப்போ அந்த தெரியாதவங்க வந்தாங்கன்னா 3rd 4th இறங்குறாங்கன்னா ட்ரம்மு ஹீட் ஆகிடுச்சுன்னா, வீல் பேசிங் சின்னதாக இருக்கும், ட்ரம்மு ஹீட் ஆகும்போது உங்களுக்கு பிரேக்கு அப்ளை பண்ணால் நிற்காது, பெடல் மட்டும் உள்ளே போயிடும். அதனால இங்கே மேக்ஸிமம் வந்து வெளி மாநிலமோ வெளி மாவட்டங்கள்லேருந்தும் வண்டிங்க விடுறது. ஒன்லி நீலகிரி மாவட்டம் வண்டிங்க மட்டும் தான் இதில் விடுறதுங்க. இப்போ கோவை மாவட்டம் வண்டி வந்தாலும் இங்கே அலோடு கிடையாதுங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ லோக்கல் டிரைவர் போட்டு கீழே வரைக்கும் சேஃபாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. இது கீழே போகும்போது 12 கிலோமீட்டர் இருக்குங்க இந்த டவுனு. இது இந்த 37 ஏர்பின் பண்ணு வந்து 12 கிலோமீட்டர் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஏர்பின் பண்ணுங்க, இது செகண்ட் ஏர்பின் பண்ணுது. இது செகண்டு? ஆமாங்க, இது செகண்டு. 37 ஏர்பின் பண்ணு இருக்குங்க. அப்போ நம்ம வந்து பிரேக்கையே அப்ளை பண்ணி போயிட்டு இருக்கும்போது வந்து நமக்கு பிரேக் நிற்காது. எந்த ஹேர்பின் பேண்ட் வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் இதில்? சார், இது வந்து இப்போ ஒரு அந்த கல்லட்டிக்கு கீழே வந்து ரொம்ப காட் செக்ஷனாக இருக்கும். அது ஃபுல் டவுனாக இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான இடம் தாங்க அந்த இடம். இப்போ நம்ம போகும்போது அதை பார்க்கலாங்க. ஓகே. வந்து இது ஜூ கிடையாது, இது நேச்சுரல் ஃபாரஸ்ட். ஆமாம், அதனால நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஏதோ ஒன்று பார்க்கலாம். நீங்கள் கடைசியாக அதை நாங்கள் பார்த்துருக்கோம் சார், நிறைய பார்த்துருக்கோம். அனிமல்ஸ் நிறைய கிராஸ் பண்ணும்.
இது சிறுத்தை பார்த்துருக்கோம், புலி பார்த்துருக்கோம். புலி கடைசியாக அப்போ தான் பார்த்தீங்க சார் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இருக்கும் சார். புலி கடைசியாக பார்த்தீங்க? ஆமாம். எந்த இடத்துலங்க சார் நாங்கள் இங்கேயும் பார்த்துருக்கோம், எங்கே மேலேயே இருக்குது சார், புலியெல்லாம் மேலேயே வந்து. ஆமாம் ஆமாம். எங்க ரெசார்ட் ரூட்ல சொல்றீங்களா? ரெசார்ட் பக்கத்துல இந்த ரூட்ல சொல்றீங்களா? இந்த ரூட்லயும் பார்த்துருக்கோம் சார். மேலே மேக்ஸிமம் ஊட்டிலையும் நிறையா இருக்குது சார். இங்கே இந்த பைக்கரா போகிற வழியில் அந்த பக்கம்லாம் இப்போலாம் நிறைய புலிங்கெல்லாம் வந்துருச்சுங்க. மேலே இருக்குது புலி, சிறுத்தைலாம் நிறையா இருக்குது. யானைங்களே இப்போ மேலே வந்துருச்சு சார். இப்போ யானைங்க வந்து இந்த விவசாயத்தை வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சு அது இப்போ இங்கேருந்து போகிறதே கிடையாது. இப்போ இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, கிழங்கு, உருளைக்கிழங்குலாம் இருக்கு இல்லைங்களா, அது யானை வந்து சாப்பிட்டு பழகிட்டு இப்போ கீழெல்லாம் போகிறதே இல்லை. இங்கே ஊட்டியிலே வந்துருது. விவசாயிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க சார். இந்த கல்லட்டி வந்தாச்சுங்க. இந்த ஒரு பெண்டு தானே கல்லட்டி. ஓ பக்கம் தான். ஆமாம். ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். இதுதான் சார் கல்லட்டி. இந்த ஊர் தான் கல்லட்டி. கல்லட்டி. இந்த சாலை பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தாக இறங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் மற்றபடி ஊட்டிக்கு வேறு ரூட்டு நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஏறும்போதோ, அதாவது குன்னூர் வழியாக ஏறினாலும் சரி, கோத்தகிரி வழியாக ஏறினாலும் சரி, இல்லை கொடைக்கானல் போனீங்கனாலும் சரி, என்ன ஆகும்னா கொஞ்சம் தூரம் வந்து அப்படி ஸ்டீப்பாக ஏறும், அதுக்கப்புறம் சமதளத்தில் போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே ஏறும், இப்படி மாறி மாறி இருக்கும். ஆனால் இந்த ரோடு மட்டும்தான் இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்படியே டவுனில் போய்கிட்டே இருப்பாருங்க. அப்படியே கிராஜுவலாக இறங்கிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அது தெரியுதுன்னு தெரியல. நீங்கள் நேரில் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அதாவது சமதளத்தில் ஓட்டுற ஃபீலே இங்கே கிடைக்காது. கொஞ்சம் இடத்துல கூட ஒரு 1/2 கிலோமீட்டரோ ஒரு 100 மீட்டர் கூட அதுமாரி இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஸ்லோப்லேயே அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுவும் நிறைய இடத்துலலாம் ரொம்பவே கடினமாக இருக்கும். நீங்கள் இன்னுமே பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு கடினமான சாலையை. பர்டிகுலராக இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அபாயகரமான பகுதின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே நல்ல செங்குத்தாக போயிட்டே இருக்கும். அது ரொம்ப தூரம் போகும். போய் ஒரு இடத்துல என்ன பண்ணும், டக்குன்னு ரைட்டு திரும்பும். ஸோ அப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செம பள்ளமாக இருக்கும். இந்த இடத்துல அதிகப்படியான விபத்துகள் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு மட்டும் ஸ்பீட் பிரேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். காரணம் என்னென்னா, இங்கே வேகமாக வரக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு இடம் தான் ஓரளவுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடாக போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்லோப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இது பாருங்கள், ஒருத்தர் ஆப்போசிட் லேனில் வந்து போயிட்டுருக்காரு. ஆப்போசிட் சைடில் ஏறுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த லேனை யூஸ் பண்ணணும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில். ஏன்னா ஏறும்பொழுது உங்களுக்கு ஃப்ளோவாக தான் வருவீங்க. இப்போ இறங்கும்போது இவ்வளோ வேகமாக ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குன்னு வந்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்கள், இங்கே பேரிகார்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களா சைடில், இதில் நேராக விட்டு கொண்டு போய் கீழே பள்ளத்தில் போய் விட்டுருவாங்களாம். இதுமாரி ஒரு டெம்போ ட்ராவலர் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுருந்தாலும் கூட நம்ம மக்கள் வந்து அந்த வேகமாக பயணம் மேற்கொள்கிறத குறைக்க மாட்டேங்கிறாங்க. இதனாலேயே விபத்துகள் பெரும்பாலானது இந்த ரூட்டில் நடக்குது. இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அதாவது ஸ்ட்ரீப்பாக இருக்கிறது ஒரு எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்து கட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம டக்குன்னு வேகமாக வர்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பிரேக் அடித்து தான் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நேராக வந்து ஒரு ஸ்லோப்பாக வந்து ஒரு டேர்ன் இருக்கும், உடனே அடுத்து இன்னொரு டேர்ன் இருக்கும். இப்படி அடுத்தடுத்து டேர்னாக இருக்கிறனால நம்ம பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே வர்றனால அந்த ட்ரம் வந்து ஹீட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுது. இதுதான் விபத்துக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னார்.
இந்த சாலையோட ஆபத்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ட்ராவல் பண்ணி போன அந்த ரூட்டெல்லாம் நான் காமிச்சிட்டு வரேன். ஏன்னா நீங்களே காரில் வர்றீங்கன்னா கூட மேலே ஏறும்பொழுது தான் வந்து உங்களால் வர முடியும். இறங்கும்போது உங்களால் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ அது இறங்கும்போது எந்த அளவுக்கு இது ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓரளவுக்கு ரூட்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தங்க போகிற இடம் மெயின் ரோட்லேருந்து ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஒரு ஆஃப் ரோடுக்குள்ளார ட்ராவல் பண்ணி நம்ம ரெசார்ட் மட்டும்தான் அங்கே தனியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு அனிமல் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய இடம். அதுவும் பர்டிகுலராக புலி, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகளே நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே வரக்கூடிய இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து நம்ம ரெசார்ட் போகக்கூடிய ஆஃப் ரோடுக்குள்ளார நம்ம உள்ளுக்குள்ளார வந்தோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் இந்த ஆஃப் ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணணும். பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா நம்ம ரெசார்ட்டை ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம ரெசார்ட் போகக்கூடிய இந்த 2 கிலோமீட்டர்லையும் எங்கே வேணும்னாலும் நமக்கு யானையோ புலியோ சிறுத்தையோ வந்து நிற்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது போன வாரம் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபை வந்து ஒரு லேடி ஸ்டாஃபு அவங்கள விடுறதுக்காக அங்கே ஒர்க் பண்ணுறவர் வந்து அழைச்சிட்டு கீழே வந்திருக்காரு இந்த ரூட்டில். ஏன்னா மெயின் ரோட்டில் பஸ் ஏற்றி விடுறதுக்காக நடந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி வரும்பொழுது இந்த ரூட்டில் ஒரு புலி ஒன்று நடந்து போயிட்டுருக்கோம். அதாவது ஈவினிங் ஒரு 5:30 மணி போல். ஸோ அந்த அளவுக்கு மிக மிக ஒரு ஆபத்தான சாலை. நம்ம தங்கக்கூடிய ரூமுக்கு பக்கத்துலேயே புலி, சிறுத்தையெல்லாம் ரெகுலராகவே வரும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ். நான் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணி இங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். நாம் தங்க போகிற ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம தங்க போகிற ரூம். மாடியில் தான் வந்து நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேலேருந்து நல்ல வியூ இருக்கும் அப்படிங்கிறதுனால மேலே நம்ம சூஸ் பண்ணி இப்போது மேலே போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரூம் வந்து ஒரு வில்லா டைப்பில் இருந்தது. அதாவது 2 ரூம் இருந்தது இதுலையே. அதாவது ஒரு ஃபேமிலியாக நம்ம போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 பேரோ ஒரு 5 பேரோ நம்ம போகிறோன்னா தாராளமாக வந்து இங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணலாம். நம்ம உள்ளுக்குள்ளார நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு ரூம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார இன்னொரு ரூம் இருந்தது. இங்கே என்னென்னா இந்த பெட்டில் வந்து ஒவ்வொன்றிலையுமே வந்து ஒரு 3 பேர் வந்து படுக்கலாம். ஃப்ரீயாக படுக்கிறதா இருந்தால் 2 பேரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிறதா இருந்தால் ஒரு 3 பேரும் படுக்கலாம். ஸோ 6 பேர் வரைக்கும் இந்த 2 ரூமில் வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம். கீழே நம்ம படுக்கிறதா இருந்தாலும் கீழே கூட நம்ம படுத்துக்கலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பால்கனி தான். ஃபுல்லாக கிளாஸ் வந்து வச்சுருந்தாங்க 2 ரூம்லேயுமே. இங்கே இருந்தபடியே பார்த்தோன்னாலே சூப்பராக வந்து வியூலாம் வந்து நமக்கு தெரியும். ஆப்போசிட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம ரூமில் இருந்தபடியே அப்படியே தூங்கி எழுந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்ம ஃபால்ஸை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் வந்து இந்த ரூம் வந்து இருந்தது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்களே குக் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த ஃபுட்டு வேணுமோ, வெஜ் ஆர் நான்வெஜ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. இங்கே பால்கனி இருக்கு பாருங்கள், பால்கனிலே வச்சுட்டு கூட நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். இல்லை கீழே கூட உட்காந்து சாப்பிட்லாம், நம்மளோட விருப்பம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்டேவாக இது இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்குறது இன்னொரு ரூமு. இந்த ரூமும் வந்து 2 ரூம்லேயுமே வந்து காட்டை பொறுத்த வரைக்கும் கிங் சைஸ் காட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. தாராளமாக வந்து படுத்துக்கலாம். ஒரு 3 பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பால்கனிக்கு போக முடியாது. ஆனால் ஃபுல்லாக கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. ரூமில் இருந்தபடியே நீங்கள் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததாக ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் 2 கொடுத்துருந்தாங்க. 2 ரூமுக்குமே ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க வித் கீசரோட. நல்லா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணணும், ஒரு நல்ல ஒரு த்ரில்லான ஒரு அக்காமடேஷனில் நல்ல ஒரு அனிமல் சைட்டிங் வேணும், ஊட்டிக்கு பக்கத்தில் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு கரெக்டான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் மட்டும்தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஊட்டி மேலே என்ன கிளைமேட் இருக்கோ அதே கிளைமேட் தான் இங்கே. நாங்கள் தங்கியிருந்தப்போ உடம்பே விரைச்சி போகிற அளவுக்கு அப்படி ஒரு குளிர் இருந்தது. இந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காணொளி. அதாவது இது ஜனவரி மாதம் எடுக்கப்பட்ட காணொளி. உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக தான் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஏன்னா வேறு சில வேலைகள்லாம் எனக்கு இருந்தது, மற்ற வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு இருந்ததுனால இந்த வீடியோ உங்களுக்கு போட முடியல. நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக இந்த காணொளியவே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம போகாத இடம், போகாத ரெசார்ட்டு. அப்படி எங்கே இருக்குது இந்த ரெசார்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ளது, நமக்கு பரிச்சயமான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். அதாவது ஊட்டிக்கும் மசினகுடிக்கும் இடையில, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊர் பேரை சொன்னாலே கொலை நடுங்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு இடம். இங்கே நீங்கள் அனிமல்ஸ்லாம் எதுவுமே பார்க்கவே வேண்டாம். இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலே உங்களை அடி வயிறு பக்கு பக்குன்னு கலக்க ஆரம்பிச்சிடும். புதுசாக ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரூட்டில் வரவே முடியாது. நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ரோடை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கிறோம். நிறைய பேர் இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க அது எந்த இடம் அப்படின்ட்டு. இந்த ரோடு மிக மிக அபாயகரமான சாலை, பேய் சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லட்டி. இப்போ உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும். இந்த ஏரியா எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் கல்லட்டி. நீங்கள் போயிருக்கீங்களோ இல்லையோ, கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய. இந்த வண்டி வந்து இங்கே கவுந்தது, இத்தனை பேர் செத்து போனாங்க, இவ்வளோ கவுந்தது, இப்படி ஆச்சு அது ஆச்சுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய இந்த ரோடை பற்றி இருக்கும். பேய் சாலை, பிசாசு சாலை இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அந்த கல்லட்டியை பற்றி. அந்த பேய் சாலை, பிசாசு சாலை இருக்கக்கூடிய இடத்துல நாம் தங்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாம் அதே கல்லட்டிலேயே ரூம் ஒன்று போட்டிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ஆஃப் ரோடு, மெயின் ரோடு, அதாவது ஊட்டி டு மசனகுடி வயா கல்லட்டி வழியாக போகக்கூடிய அந்த ரோட்டில், மெயின் ரோட்லேருந்து அந்த ரோடே திகிலாக இருக்கும். மெயின் ரோடு அங்கேருந்து 2 கிலோமீட்டர் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ட்ரெக் பண்ணி வந்தோன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்தமாரி ஆஃப் ரோடில் தான் நீங்கள் ட்ரெக் பண்ணி மீன்ஸ் காரில் வரணும். ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா வெஹிக்கிளும் வந்து இந்த இடத்துல வந்து வர முடியாது. ஒன்லி கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிற வண்டி மட்டும்தான் இங்கே வர முடியும். இது என்ன ஏன் பக்கத்துலேயே வந்து நிற்கிது பாருங்கள். என்ன வேணும் உனக்கு? புஷ் புஷ்னு இருக்கே இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடில் தான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர், 2லேருந்து 2.5 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளார வரணும். வந்தீங்கன்னா ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு பாருங்கள். சுற்றிலும் வந்து ஆளாரவுமே இந்த இடத்துல வந்து கிடையாது. நம்மளுடைய ரூம் வந்து இங்கே தான் இருக்குது, ரெசார்ட்டு. இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து ரெகுலராகவே புலி, சிறுத்தை, யானை, கரடி எல்லாமே வருமா. இதில் புலியை பார்க்குறது இந்த இடத்துல பார்க்கலாமா. பட் ஆனால் கொஞ்சம் நமக்கு வந்து வாய்ப்பு மற்ற அனிமலோட கம்பேர் பண்ணும்போது எப்போயாவது பார்க்கலாம் அப்படின்னாங்க. இப்போ தான் இவ்வளோ நேரம் வந்து ஒரு ரெசார்ட் ஓனர்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். எல்லா அனிமல்ஸுமே வரும், ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அதுவும் சிறுத்தை, கரடி, யானைலாம் ரெகுலராகவே வருமா. அதாவது நம்ம ரெசார்ட் வாசலில் அதுதான். இந்த ரோட்டில் ஃபுல்லாக வந்து அங்கே வந்து எல்லாமே உடச்சி வைக்குமா. அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக மேலேருந்து இறங்கி கீழே வந்து தண்ணி இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். எனக்கு பின்னாடி தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம ரூம்லேருந்தே சூப்பராக பார்க்கலாம் அந்த ஃபால்ஸு. ஸோ இந்த இடம் வந்து உண்மையிலே பீஸ்ஃபுல்லாக, நீங்கள் ஒரு அமைதியான ஒரு இடத்த விரும்புகிறீங்கனாலும் இது சூப்பரான பிளேஸு. அதே சமயம் நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் லவ்வர் அப்படின்னா செமையான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே வரும்போதே ஒரே திகிலாக இருந்தது பகலில் வரும்போதே. நைட்டில் இந்த ரோட்டில் வந்தால் எந்த மாதிரி இருக்குங்கிறத கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. நேற்று காலையில் இங்கேருந்து ட்ரெக் பண்ணி பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்ரு ட்ரெக் பண்ணி போனால் அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நேற்று காலையில் போகும்போது புலியை பார்த்துருக்குறாங்க. ஃபுட்டு எல்லாமே இங்கே நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ இங்கே குக் பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது.
ஸோ அதுமாரி இல்லாமல் நீங்கள் இந்த ஏரியாவில் சுற்றி பார்க்கணுன்னா அவங்களே ஜீப் வச்சு உங்களை அழைச்சிட்டு போய் சுற்றி காமிச்சும் கொண்டு வந்து இங்கே விட்டுருவாங்க ரூமில். நீங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் லோவாக இருக்கிற வண்டி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தட்டும். ஜீப் மாரி வண்டினா பிரச்சனை இல்லை நீங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்க வண்டியில் வர்றீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தலக்குந்தா வந்துட்டு அங்கேருந்து இவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா கூட அங்கேருந்து அவங்க ஜீப்பில் வந்து பிக்கப் பண்ணி இங்கே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் உங்கள் காரை அங்கேயே கூட பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே என்ன கரடி எல்லாமே வருமா? வரும். என்னென்ன அனிமல்ஸ் நீங்கள் பார்த்துருக்குறீங்க இங்கே? நான் இங்கே மான் பார்த்துருக்கேன். இது முந்தானத்து சாயந்தரம் கூட புலி பார்த்தேன். புலி இங்கே வந்ததா? கீழே சைட்டிங் ஆச்சு கீழே. நம்ம உள்ளுக்குள்ளார ஏறி வரமே அந்த இடத்துல. ஓ, சாயந்தரம் போல. எத்தனை மணி இருக்கும்? ஒரு 5-5:30 இருக்கும். புலி வந்ததா? ரெகுலராக சைட் ஆகுதா இங்கே? உங்களுக்கு சிறுத்தை கரடி இருக்கு. எங்கே ரெகுலராக இந்த பக்கமே வருமா? இங்கே மேலே நிற்கும். இங்கே வந்து கதவெல்லாம் தட்டும் தூங்குறப்ப. கரடியா? ரூம் கதவே வந்து தட்டுமா? அந்த ரூம் கதவே வரும். அதுக்கெல்லாம் கரடி வர சொல்லியாது. இந்த அந்த கதவு. ஓஹோ, அங்கே சமைக்கிற இடத்துக்கு வருமா? உள்ளுக்குள்ளார வந்துருமா? உள்ளுக்கு வந்து எண்ணெயெல்லாம் குடிச்சிட்டு போயிருக்கான். ஓ, எண்ணெயெல்லாம் சாப்பிடலாம் அது ரெகுலராக? கரடி அந்த ரெகுலராக அந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே போகணுமா? இந்த ட்ரக் பண்ணி போகிற இடத்துலையா? மேலே போகணும். இது மேலே போனால் பார்க்கலாம் கரடி. மானு சிறுத்தை மேலே ஃபுல்லாக இருக்கும். சிறுத்தை உங்களுக்கு இந்த இடத்துக்கே வரும்ல? சிறுத்தை இந்த இடத்துல இன்னும் பார்க்கல. என்ன டைமில்? அது 4-6 மணி ஆகுள்ளதே சைட்டிங் ஆகும். ஈவினிங் ஒரு 6 பார்க்கலாம். இல்லை 4-6 மணி ஆகுள்ள பார்க்கலாம். சாயந்தரம் போல இருக்கிறதுக்கு இல்லைங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லைன்னா சைட்டிங். நம்ம இங்கே இருக்கோன்னா கூட மேலே அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கோன்னா பார்க்கலாம். ஈவினிங் டயத்தில் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த புதருக்குள்ள இருந்து புலியெல்லாம் சவுண்டு விடும். ஓ, சவுண்டு நல்லா கேட்கலாம். எங்க அந்த ஆப்போசிட் சைட்லையா? சவுண்டு கேட்கும். மக்க தூக்கிட்டு வருது. குளிக்கிறதுக்கு போதா அந்த நாய்? குளிக்க போது சொல்றது. பாரு கேமரா பாரு. ஹாய் சொல்லு. நீ கடிக்க போது போல. மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு வந்து சொன்னாங்க. அதுவும் இப்படி ஒரு வித்தியாசமான சூழலில் சாப்பிட்றதுங்கிறது உண்மையிலே வேறு மாதிரியான அனுபவமாக இருந்தது. அதாவது கீழேயே வந்து மரத்துக்கு கீழே டைனிங் டேபிள் போட்டு அதில் சேரில் உட்காந்து ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைஸு, சாம்பார், சிக்கன் ஃப்ரை, ரசம் இது எல்லாமே இருந்தது. இதை தவிர மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. மீன் குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான சாப்பாடு முடித்தோம். பொதுவாக நம்ம சாப்பிட்றதுங்கிறது ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு சூழலில் நம்ம சாப்பிட்றது வித்தியாசமாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் நம்ம உட்காந்து ஒரு சில்லுன்னு கிளைமேட்டு, அதாவது மதிய நேரம் தான் பேர், வெயிலும் அடிக்குது. ஆனால் அந்த நிழலுக்கு கீழே நம்ம உட்காரும்போது நல்ல குளிராக இருக்குது. அப்படி குளிராக இருக்கும்போது நல்லா சுட சுட சாப்பாடை வச்சு இந்த மாதிரி நான்வெஜ்லாம் வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே அருமையாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸே. மதியம் நல்லா வெயிட்டாக லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் அப்படியே வெளியில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், அதாவது மசனகுடி வரைக்கும் போயிட்டு ஏதாவது சைட்டிங்ஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தோம். ஜீப் ஒன்றும் வரல, அதனால் கொஞ்ச நேரம் குளிருக்கு உட்காந்து கேம்ப் ஃபயர் போட்டு உக்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஜீப்பும் வந்தது. அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு அந்த த்ரில்லிங்கான நைட் சஃபாரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் மசனகுடி வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேருந்து கிளம்பணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபை விடுறதுக்காக இதில் ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு போகும்போதே புலியை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் நாம் இப்போ போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு.
மேபி ஏதாவது பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக ரோட்லேயே பார்த்துட்டு போனோம். எங்கேயாவது புதரில் கதரில் ஏதாவது புலியோ இல்லை வேறு ஏதாவது அனிமல்ஸாக நிற்கிதா அப்படின்ட்டு. ஓகே. நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் ஏதாவது அனிமல் சைட்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லி போனோம். ஆக்சுவலாக இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபை விடுறதுக்காக போனோம். அப்படியே விட்டுட்டு அப்படியே மசனகுடியிலையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போனோம். ஆனால் போகும்பொழுது இப்படி ஒரு டஸ்கர் ஒன்று போகிற வழியிலே நிற்கும்னு நினைக்கல. ரோட்டுக்கு பக்கத்துலேயே அது நின்றுட்டு இருந்தது. ஆனால் அது எங்களை வந்து பெருசாக பொருட்டாக நினைக்கவே இல்லை. அது பாட்டுக்கு சாப்பாட்லேயே அது குறியாக இருந்தது. அது பிஸியாக சாப்பிட்டுட்டு இருந்தது. அதனால் கொஞ்ச நேரம் நின்று நாம் அதை பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். செக் பண்ணீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹலோ, உங்கள் வீட்டுக்கு நம்ம வண்டி நிறுத்துற இடம் இருக்கா? ஓகே. மசனகுடி போகிற வழியில் பார்த்தா ஒரு இடத்துல யானை வந்து நின்றுட்டு இருந்தது. அந்த யானையை பார்த்தா அது சைடில் நின்று நம்மளே பார்த்துருந்தது. அதுவும் ஒரு டஸ்கரு. உடனே இங்கே யானை பிளாக் பண்ணிட்டு பா தம்பி. ஃபஸ்ட்டு யானை பிளாக் பண்ணான் பாரு. நம்ம இடத்த தாண்டி அந்த டவுன் இறங்குறோம் பாரு. அந்த டவுனில் வண்டி சேஸ் பண்ணி வந்துனே இருக்குது. நாங்கள் ரிவர்ஸ் வந்துனே இருக்கிறோம். நாங்கள் ரிவர்ஸில் வரோம். அது எங்கள் வண்டிக்கு முன்னால் எங்களை நடத்துன்னு எங்களை தொட்டின்னு வருது. அப்படியே சரிடா சரிடா சரி சரிடா சரி சரிடா சரி ஓகே. அதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்கள் போகும்பொழுது ரோட்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தது. போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா ரோட்டுக்கு நடுவில் வந்துடுச்சு. ஏன்னா திடீர்னு நாம் போக அது வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடய நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அது ரோட்டுக்கு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தது. திடீர்னு என்ன நினச்சதுன்னு தெரியல, ரோட்டை கிராஸ் பண்ணி இந்தாண்ட சைடு வந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு நடு ரோட்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் ஜீப்பை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் சரி ரிவர்ஸ்லேயே போயிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரம். அது கொஞ்சம் தூரம் வரைக்கும் நேராக வந்துட்டு இருந்த அந்த யானை அப்புறம் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. இதுக்கப்புறம் போகலாம் சேஃபாக இருக்குமா என்னன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சரி ஓகே, ஏன்னா அது கொஞ்சம் பள்ளமான இடத்துக்கு போயிட்டு அப்படிங்கிறத நாங்கள் இது பண்ணிவிட்டு இன்னுமே இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சோன்னு தான் நாங்கள் அங்கேருந்து வண்டியை மூவ் பண்ணோம். அதுவும் அட்டாக் பண்ண வராமல் ஓரத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் நம்மளுடைய பயணத்தை முடிச்சுட்டு திரும்பவும் ரூமுக்கே ரிட்டர்ன் ஆனோம். ரூமுக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது மெயின் ரோட்லேருந்து திரும்பவும் 2 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு உள்ளுக்குள்ளார போவோமா, அதுதான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது, அதே சமயம் யோசனையாகவும் இருந்தது. ஏன்னா குறுக்க யானை நின்றுச்சு அப்படின்னா நாம் ரிவர்ஸ் வந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது துரத்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இது ஆஃப் ரோடு, குண்டும் குழியுமாக தான் இருக்கும், வேகமாகலாம் போக முடியாது. ரிவர்ஸில் அதுமாரி வளைஞ்சு போகும். ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் தான், இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நாங்கள் போனோம். அதே சமயம் புலியை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறதுனால புலி எங்கேயாவது நிற்கிதான்னு தேடிக்கிட்டே போனோம்.
ரூமுக்கு ஒரு வழியாக ஒரு 8:30 மணி போல் வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சைடில் ஏதாவது இருக்கா அப்படின்னு டார்ச் அடித்து பார்த்தோம். ஏன்னா இந்த சைட்லலாம் சிறுத்தை பதுங்கி இருக்குமா, அதனால் எங்கேயாவது சிறுத்தையோ புலியோ ஏதாவது இருக்கா, இல்லை கரடியும் ரெகுலராக வருமா. கரடி என்ன சொன்னாங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே, 10 மணியில் ஒரு 11 மணிக்கு மேலே அது சர்வசாதாரணமாக இங்கே ஆள் நடமாட்டெல்லாம் இல்லாதப்ப, அதாவது நம்மளாம் போய் படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் மூமெண்ட் இருக்குமா, சிறுத்தையும் வருமா கரடியும் வருமா. ரெகுலராகவே இது சைட்டிங் இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் சைடில் ஏதாவது தென்படுதான்னு டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் லெப்பட் இதுதான் அந்த லெப்படா, கொட்டாயெல்லாம் வருது. ஓய் கரடி இந்த சைட்லேருந்து தான் மேலேருந்து கீழே இறங்கி வருமா, அதாவது நம்ம ரூமோட பேக் சைடு இது. ஏன்னா கீழே இறந்த மலை இருக்கிறனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பகுதியை. அங்கேருந்து இறங்கி வந்து சாப்பிடுமா. கீழே கிச்சன்லாம் இருக்கும், அந்த கிச்சனில் போய் எண்ணெயெல்லாம் குடிச்சிட்டு போயிடுமா. இப்போ நம்ம ரூமோட பால்கனியில் நிற்கிறோம். கீழே உள்ளது கிச்சனு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் கரடி வருமா. மேலே இருந்து அப்படியே வந்து கரடி மேலே ஒரு டேங்க், வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது. அது ஒரு பாருங்கள், கருப்பு கலர் சின்டெக்ஸ் டேங்க்கு. அந்த டேங்க்கில் வந்து தண்ணி குடிக்குமா. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி இது அந்த ஷீட்டு இது மாதிரி இருக்குது பாருங்கள், ஓடு போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் கிச்சனு. கிச்சனுக்கு பக்கத்தில் ரூம் இருக்குது, அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து படுத்திருப்பாங்க. அது என்ன பண்ணுமா, இது வழியாக வந்து அப்படியே கீழே இறங்குமா அது. அதனால் நான் சுற்றி முற்றியும் டார்ச் அடித்து பார்த்துட்டே இருந்தேன் எங்கேயாவது இருக்கா அப்படின்னுட்டு. கீழே வர்ற கரடி இங்கே பாருங்கள் கிச்சனுக்குள்ளார போய் ஃபுட்டு வேஸ்ட் ஏதாவது வந்து எடுத்து சாப்பிடும் போல் இருக்குது. இந்த சைடு ரூமில் தான் படுத்துருப்பாங்களாம், வந்து கதவெல்லாம் தட்டுமா அது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரூமுக்கு கீழே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் உள்ள கதவெல்லாம் வந்து ஜன்னல் கதவை வந்து கரடி தட்டுமா. அதனால் ஏதாவது வந்து உள்ளுக்குள்ளார போயிடுச்சா, எங்கேயாவது நிற்கிதான்னு நானும் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால திடீர்னு மழை தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த தூறல் போட ஆரம்பித்தோன்னா பொதுவாக அனிமல் சைட்டிங்கிறது மழை பெய்யும் போது வெளியில் வராது. அதனால் ஒரு சின்ன டவுட்டு தான், வருமா வராதான்னு. இருந்தாலும் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தேன். நைட் ஒரு 12-12:30 வரைக்கும் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் நம்பினது வந்து புலி சிறுத்தையை பார்க்க முடியுதோ இல்லையா, கரடியை கண்டிப்பாக பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்னால் எந்த அனிமல்ஸையும் நைட் வந்து சைட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எனக்கும் தூக்கம் வந்தது, நான் போய் படுத்துட்டேன். இதோட இந்த காணொளியும் நிறைவுக்கு வருது. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான ஒரு அட்வென்ச்சரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.